இன்னைக்கு பிள்ளைங்களுக்கும் ஹஸ்பண்டுக்கும் என்னென்ன லஞ்ச் அண்ட் ஸ்நாக்ஸ் பாக்ஸ் வந்து ரெடி பண்ணேன் அப்படின்னு பார்க்கலாம். ஸோ நைட்டில் வந்து இட்லிக்கு மாவு ரெடி பண்ணி வச்சுருந்தேன். காலையில் வந்து ஒரே வேலையை சீக்கிரம் பண்ணுறதுக்காக தட்டி இட்லி செஞ்சுட்டேன். ஒரே தட்டில் வந்து வேலை முடிஞ்சிடும். அதே மாதிரி குழந்தைங்களுக்கு கேக் மாதிரி கட் பண்ணி நம்ம வந்து டிஃபன் பாக்ஸில் கொடுத்து விட்டோம்னா அது பார்க்குறதுக்கு அழகாக இருக்கும், கொஞ்சம் விரும்பி சாப்பிடுவாங்க இல்லையா. அதனால தான் இன்றைக்கி ரொம்ப சிம்பிளாக வந்து வெங்காய சட்னி தான் செஞ்சாச்சு. ஹஸ்பண்ட் லஞ்ச் பாக்ஸுக்கு கீரை கடையல் பண்ணி பீட்ரூட் பொரியல் பண்ணியிருந்தேன். இந்த பொரியல் பண்ணும்போது ஒரு அரை கப் வெள்ளை கொண்ட கடலை வேக வச்சு சேர்த்து கடைசியில் தேங்காய் போட்டு இறக்கணும்னா அவ்வளோ சூப்பராக டேஸ்ட்டாக இருக்கும். இன்னைக்கு தண்டு கீரையில தான் வந்து கடையல் பண்ணேன். கீரை கடையல் பண்ணும்போது பருப்பு அதிகமாக போட்டு நம்ம பண்ணலாம். அதே டைமில் கீரை அதிகமாக போட்டு பருப்பை கம்மி பண்ணி போட்டாலும் அந்த டேஸ்ட்டும் வித்தியாசமாக இருக்கும். ஸோ இன்னைக்கு ஒரே ஒரு கைப்பிடி அளவு மட்டும் பாசி பருப்பு போட்டு பருப்பு கம்மியாக போட்டு கீரை கடைஞ்சிருக்கிறேன். ஸோ பொரியலும் வந்து ரெடி ஆயிடுச்சு. இப்போ தட்டி இட்லி ரெடி ஆயிடுச்சு. இதை நம்ம கேக் மாதிரி இந்த மாதிரி கட் பண்ணி போட்டு சர்வ் பண்ண அவ்வளோ சூப்பராக பசங்க விரும்பி சாப்பிடுவாங்க. வீட்டில் பண்ணி வச்ச கோதுமை மாவு பிஸ்கெட்டும் ரெடியாக இருந்துச்சு. அப்புறமா ஃப்ரூட்ஸுக்கு கிவி வச்சு சர்வ் பண்ணியாச்சு. ஸோ வீடியோ பிடிச்சி லைக் பண்ணுங்கள். நாளைக்கு அடுத்த vlogல பார்க்கலாம்.